திரும்பிய திசையெங்கும் வன்முறைகள் பெருகி வழியும் இந்த காலத்தில்தான் காந்தியின் தேவை முன் எப்போதையும் விட அதிகம் உணரப்படுகிறது. வெறுப்புக்கு எதிராக அன்பு, வன்முறைக்கு எதிராக அகிம்சை, புறக்கணிப்புக்கு எதிராக அரவணைத்தல் என காந்தி முன்வைத்த அரசியல் சுய ஒழுக்கத்தையும் அற மதிப்பீடுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்தது. அதனால்தான் இன்றும் தேவைப்படுகிறார் காந்தி. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. காந்தி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்கு உழைத்தவர் என்பது அவரது அடையாளங்களில் ஒன்று. ஆனால் அது மட்டுமே அவரது அடையாளம் அல்ல. இந்த மாபெரும் நாட்டின் மனசாட்சியை வடிவமைத்தவர் அவர். இன்று அதிகம் பேசப்படும் இந்தியாவின் கூட்டு மனசாட்சி என்ற சொல்லுக்கு ஓர் உருவம் கொடுக்க முடியும் எனில் அது காந்தியாகத்தான் இருக்க முடியும். காந்தி முன்வைத்தது வெறும் புறவயமான அரசியல் போராட்டம் அல்ல. அது மனிதர்களின் மனங்களில் நேர்மையை விதைத்தது. தன்னளவில் சுய நேர்மையுடன் இருக்கும் ஒருவர்தான் காந்தியின் கொள்கைகள் மீது பற்றுக்கொள்ள முடியும். வேறு வகையில் சொல்வதென்றால், அரசியல் கோரிக்கையை வென்றெடுக்க நடைபெறும் போராட்டமானது அதில் ஈடுபடுவோரின் மனதையும் சுத்திகரித்தது. இதுதான் காந்திய கொள்கைகளின் தனித்துவம். காந்திய கொள்கையினுடைய தனித்துவம் அப்படின்னு சொன்னால், அவர் நீங்கள் சாகும் பொழுது கூட ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தார் அப்படின்னு. அவர் இந்து மதத்தை பின்பற்றியவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் மற்ற மதங்களையும் அவர் அதற்குரிய மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் சந்தர்ப்பத்தில் சொன்னார், எனக்கு மத விஷயங்களில் 2 வார்த்தைகள் பிடிக்காதுனார்: டாலரன்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ். தன்னால் பின்பற்ற முடியாத எந்த ஒன்றையும் பிறருக்கு பரிந்துரைத்தவர் அல்ல காந்தி. சத்தியத்தை வாழ்க்கை நெறியாக உலகுக்கு சொல்லும் முன்பு அதை 100 விழுக்காடு கடைபிடித்தார். தன்னை வெறுத்தவர்கள், ஆதரித்தவர்கள், ஆங்கிலேயர்கள் என அனைத்து தரப்பினருடனும் இடைவிடாமல் உரையாடி பேச்சுவார்த்தையின் மூலம் சிக்கலுக்கு தீர்வு காணும் காந்தியின் அணுகுமுறை உலகத்தின் எந்த நாட்டுக்கும் பொருந்தக்கூடியது. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கோமோ அவங்கள ஜஸ்ட் பல்ல கடிச்சிக்கிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாது, அவங்களையும் சமமாக மதித்து உட்கார வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு குணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் போகுது. எளியவனாக இருக்கான், ஒருத்த கொஞ்சம் பாவப்பட்டனாக இருக்கானா, அவங்க கூட உட்காந்து பேசணும் நம்ம நினைக்கிறது கிடையாது. அவருடைய குரலுக்கு நம்ம காது கொடுக்காம போகிற போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பீரியட்ல அவன் நமக்கு எதிராக வன்முறையை கையாளுகிறான். கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் மீதும் வெறுப்பு, சிசிடிவி கேமராக்களின் வழியே கண்காணிக்கப்படும் மனிதர்களின் கண்ணியம், வாழ்வில் இருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கும் அற மதிப்பீடுகள் என நாம் வாழும் இந்த காலம் ஒவ்வொரு நாளும் காந்தியின் தேவையை உணர்த்தியபடியே இருக்கிறது.